நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். ஜூன் 27 முதல் ஜூலை 3ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய இந்த ஒரு வாரத்திற்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா? இப்போது நாம் சிம்ம ராசி பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது பாருங்கள். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 2க்கும் 11க்கும் உடைய புத பகவானும் சூரியனோடு சேர்ந்து 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது இந்த சிம்ம ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமாக இருக்கும். ராசிநாதன் 11ல் இருந்தாலே எண்ணிய செயல் ஈடேறும், எல்லாம் லாபமாக வரும். 2ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியுமான புத பகவான் 11ல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். சூரியன் புதன் இணைந்து புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. கல்வியாளர்கள் கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க. அதில் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு அருமையான ஒரு காலகட்டம். நல்ல இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அருமையாக ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கான ஆயத்தமான நிலையில் இருப்பீர்கள் என்று சொல்லலாம். 2ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கார். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 2 குடையவன் 11ல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அப்போ பொருளாதாரத்தில் இந்த சிம்ம ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப 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 அமக்கலமான ஒரு வாரம். பணம் பல வகையில் பையை நிரப்பும், கஜானாவை நிரப்பும். கடன் காட்சிகள்லாம் இருந்தால் கடன் காட்சிகள் அடைஞ்சி பேங்க் பேலன்ஸ் உயர ஆரம்பிக்கும். பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம், அல்லது இளைய சகோதரத்துக்கு உடம்பு பாதிப்பு ஏற்படுத்தி மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம். 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். சொந்த வீடோ வாடகை வீடோ, இப்போ நீங்கள் குடியிருக்கிற வீட்டில் காசு தோஷம்னு இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ அந்த தோஷமே நீங்கிவிடும். குரு பார்க்க கோடி நன்மை. தாய் வழி சொந்தங்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். வண்டி வாகனங்களை வச்சு சம்பாத்தியம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெறுவீர்கள். வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமைகிறது. 4ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் கல்வி பயிலும் மாணவர்களும் நல்லா படிப்பாங்க. உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. 5ஆம் இடத்து அதிபதி 8ல் இருந்தாலும் அவர் ஆட்சி பீடத்தில் தான் இருக்கிறார். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமிதம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 6ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருந்தார். இந்த சிம்ம ராசிக்கு விபரீத ராஜயோகத்தை தந்து கொண்டிருந்தார். இப்பொழுது ஒரு வக்ரகதியில் இருப்பதால் 5ல் தனுசுவில் இருக்கும் பலனை அவர் செய்வார். அப்போது இதுவரைக்கும் பூர்வீகத்தில் இருந்து வந்த சொத்து பத்துக்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு வெள்ளங்கம், ஒரு டிஸ்பியூட் வர காரணம் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கும் ஏதாவது வேலை பார்க்கறது, படிக்கிற இடத்துல இல்லை வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வருவார் இந்த சனி பகவான். 7ஆம் இடத்து அதிபதி 6ல் வக்ரகதியில் இருக்கிறார். இருந்த போதிலும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு எதிராக பேசினாலும் குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு எந்த ஓரளவுக்கு தலைக்கு வருது, தலைப்பாயிட போகும். பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்காது. நீங்கள் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறோம். 8 குடையவன் 8ல் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த வீடு வாங்குறீங்க, கார் வசதிகள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நிலை. பிள்ளைகளுடைய கல்வி செலவு இதெல்லாம் சுப செலவுகள் இருக்கிறதால
அதனுடைய கடன் சுமைகள் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது, எந்த அசிங்கமும் அவமானமும் ஏற்படாது, நல்லா ரீபே பண்ணிடுவீங்க. 9ஆம் இடத்தில் 9க்குடையவன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் செவ்வாய் பகவான். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் சிறப்பாக இருக்கும். பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 10இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் சுக்கிர பகவான். கலைத்துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அன்பர்கள், அதாவது சினிமா தொலைக்காட்சி பிரிவில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நடிகைகள், டெக்னீஷியன்கள், அனைத்து ஊழியர்களும் ரொம்ப பிரமாதமாக வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அமக்கலமாக இருக்கும், நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். அரசு ஊழியர்கள், தனியார் துறை ஊழியர்களுக்கும் எந்த ஒரு பின்பாயிண்ட் பிரச்சனை இல்லாமல் கௌரவமாக வேலை பார்க்கக்கூடிய, ஒரு சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. 11க்குடையவன் 11இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். தந்தையால் அனுகூலம், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். அதே நேரத்தில் 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்ல காலம் வந்தாச்சு, திருமணத்துக்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. நீங்கள் இந்த வாரம் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், பெருமாளை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.